29/11/2025 அன்று நடந்த இந்த காணொளி ராஜமுந்திரியிலிருந்து விஜயவாடா நோக்கி வரும்பொழுது எலூர் பக்கத்தில் இருக்கிற டோல்கேட்டில் நடந்தது. ஒரு ஓட்டுநர் டோல்கேட்டில் ரைட் சைடில் ஏறி வர்றாரு. அப்போ ஒரு 4-5 அரசாங்க ஊழியர்கள் நிப்பாட்டுறாங்க. ஆர்டிஓ ஒரு மேடம் தான் அந்த இடத்துல ஆர்டிஓவாக இருக்கிறாங்க. அவங்க எடை போடுற இடத்துல நிற்கிறாங்க. இந்த வண்டி எடை போடுறதுக்கு கூப்பிடுறாங்க. இவர் ரைட் சைடில் ஏறி வந்தனால வண்டியை நிப்பாட்ட முடியல. அவர் என் வண்டி கரெக்டாக இருக்குது, எடை கரெக்டாக இருக்குது, எதுக்கு நிப்பாட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ எடை போடுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அது சொன்னால் மட்டும் போதாது, அசிங்கமாக திட்டி அவங்கள அடிக்கிறாங்க. அந்த நேரத்தில் நம்ம வீடியோ எடுக்க முடியல. எடை போய் போடுறதுக்கு ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போய் எடை போடுறாரு. எடை போட்டால் கரெக்டாக இருக்குது. அந்த எடை போடுற நேரத்துலையும் அடிக்கிறாங்க. அந்த நேரத்தில் நம்ம வீடியோ எடுக்கிறோம். வண்டி குறுக்க மறுக்க போனனால அந்த வீடியோவில் அந்த அடிக்கிற காட்சி பதிவாகலை. ஓட்டுநர்களை அடிப்பதற்கு யார் உரிமை கொடுத்தது? இந்த அரசாங்கத்திற்காகவும் அனைத்து மக்களுக்காகவும் இரவு பகல் பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கும் ஓட்டுநர்களை அடிப்பதற்கு யார் உரிமை கொடுத்தது? எந்த மாநிலத்துக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, ஓட்டுநர்களை அடிக்கிறாங்க. அவங்க கொண்டு வந்த பொருளை வாங்கித்தான் அவங்க பொழைக்கிறாங்க. ஆனாலும் இது பொதுமக்களுக்கோ அரசாங்கத்திற்கோ அதிகாரிகளுக்கோ புரிய மாட்டேங்குது. தவறு பண்ற ஓட்டுநர்களை எடை அதிகமாக இருந்துச்சுன்னா அதை கேஸை போடுங்க, அதுக்கு ஃபைன் போடுங்க. அதை விட்டுட்டு அடிக்கிற உரிமையை யார் கொடுத்தது? இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்திய அரசாங்கமும் அந்தந்த மாநில அரசாங்கமும் ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. அரசு அதிகாரிகளை அரசாங்கம் தண்டிக்க வேண்டும், சரியாக நடந்து கொள்ள உத்தரவிட வேண்டும்.